வணக்கம் சம்பந்தி. என்னடா போன மச்சான் திரும்பி வந்த மாதிரி இந்த புள்ள வந்திருக்கு. எல்லாம் நல்ல பிள்ளைகள் கூட இருக்கு. மணி விழா பண்ணாதானே சிறப்பா இருக்கும். அதனாலதான் பேசி கூப்பிட்டு வந்தவ சும்மா இருந்தே தெரியல. அதை விட்டுக்கிட்டு அம்மாவுக்கு பாடம் எடுத்து பிரச்சனையை அம்மா போயிடும்ல. அப்படியெல்லாம் நடக்காதுமா. நான் பாத்துக்கிறேன். எல்லார்கிட்டையும் பார்த்து பக்குவமா பேசி மணி விழாவை சிறப்பா நடத்தி முடிச்சோம். இப்பதான் சாப்பிட்டோம். வணக்கம். வணக்கம். என்னம்மா ஜான்சிராணி, நீ என்ன இந்த பக்கம்? எலியும் பூனையுமா இருந்த சம்மந்திக்காரங்க நீங்களே உள்ளார வந்து ஒட்டிக்கிட்டப்போ எனக்கு என்னையா வந்துச்சு. என்னம்மா வாய் ரொம்ப கூடிடுச்சு. பார்த்து வாய் விடு. ஐயோ ஐயா, நீங்க மாமனாச்சு. உங்கள்கிட்ட இல்லையா? இப்பெல்லாம் நான் யாருக்கிட்டயுமே வாய் கொடுக்கறது இல்ல. காசிக்கு போய் எல்லா பாவத்தையும் தொலைச்சுக்கிட்டு உன் பாவத்தை காசியில சேர்த்துட்டியா? இருக்கட்டும். ஆளு கெட்டப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன். கோவில் குளத்துல உட்காந்துட்டு புரிய சொல்ற ஆள் மாதிரியே இருக்கு. உனக்கு எங்க என்ன வேலை? வாழ்க்கையை புரிஞ்சதா? இங்க என்ன பண்ற? அண்ணனை பார்த்து காசி விஸ்வநாதரோட திருநீரை கொடுத்துட்டு போலான்னு வந்தையா. இங்கனையே தங்கி இருந்து மணிவிழாவை சிறப்பிச்சு கொடுன்னு அம்மாவும் அண்ணனும் ஒரே போடா போட்டு என்னை இங்கன தங்க வச்சுட்டாங்க ஐயா. ஓஹோ, இவங்க ஒரு பிடிச்சினாங்களா? அது சரி. சரிண்ணே. இல்ல மக்கள, நாங்களாம் சாப்பிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு வரும்போது எதுக்கு சாப்பிட்டு வந்தீங்க? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கலாம்ல. என்ன ஒத்துமை கிழக்கும் மேற்குமா இருந்த சம்பந்திங்க இப்படி பேசி பாக்குறப்போ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த ஒத்துமை எப்பவும் அப்படியே இருக்கணும். போதுமா, ஏற்கனவே வெயில் காலத்தில் எரிச்சலா இருக்கு. போதும், நிறுத்திக்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா. மாமனார் மருமவன் ஏதாவது பேசிப்பாங்க. நீங்க கால் வலினீங்களா? அப்படியே வாங்க ரூமுக்கு, நான் கால் பிடிச்சி விடுறேன். பரவாயில்லடி, உம்புதியும் வேலை செய்து ஆச்சரியமா இருக்கு. சரி வா, வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க ஐயா. நீங்க பேசிட்டு இருங்க ஐயா. வாங்க மாப்பிள்ள. ஐயோ, நம்ம தைலத்தை மறந்துட்டேம்மா. அத அங்க இருக்கு பாரு, எடுத்து பூசு. ஐயா, இதெல்லாம் வேணாம்மா. நான் வடநாட்டுல இருந்து ஒரு தைலம் கொண்டு வந்தேம்மா. மூட்டு வலி 3 மணி நேரத்துல காணாம போயிருமாம்மா. அங்க பார்த்தோன்னு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. வாங்கி அந்த போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு மாப்பிள்ள. ஈஸ்வரி கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி என் பேர்லயே மாத்திட்டேன். அதை விட்டு பணத்தை செலவு பண்றதா தான் முடிவு பண்ணியிருந்தேன். நல்ல வேலை, நீங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க மாப்பிள்ள. ஆமா, நீங்க போய் கடன் வாங்குற கத்திரிக்காய் போயிருந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்க மாப்பிள்ள கோடீஸ்வரன், எனக்கு வாக்கப்பட்டு வந்த உங்க மக கோடீஸ்வரி. ஆமா மாப்பிள்ள, நான் முட்டாள்தனம் பண்றதுக்குள்ள நீங்க கரெக்டா வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நானே பணம் தரேன்னு ஐடியா கொடுத்தீங்கல்ல, நல்லதா போச்சு. ரொம்ப ரேட்லாம் வேண்டாம், நீங்க பார்த்து குறைச்சு கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன். சரி, அப்படிதான் உங்க சொல்லி எனக்கு வேணாம். மார்க்கெட் ரேட் என்ன இருக்கா அதை விட 10 ரூபா கொடுக்குறதுன்னு வாங்கிக்கீங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா கைவிட செலவழிக்க நிம்மதியா இருக்கணும். நீங்க நான் பணத்தை கொடுத்து அனுப்புறேன், பின்னாடி கொஞ்சிடுவோம். அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, இப்பவே போய் வக்கீல பார்த்து பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்.
உங்கள் சன் டிவியின் வேதிர சிறப்பு நிகழ்ச்சிகள். சாரி கட்டுறது எப்படி நான் ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். புரியலக்கா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டுங்க. ஒரு கார்டன் வேதரசன் காலை 8 மணிக்கு யாரு கெத்து 90s-ஆ 2K-வா இரு அணிகளாக மோதி பார்க்கும் நாங்க தான் கெத்து. One point. இதெல்லாம் கத்துக்க. இல்ல போயிடலாம், டக்குன்னு போயிடலாம். காலை 9 மணிக்கு தொழிலாளி விதவிதமான கெட்டப்புகளில் உழைப்பாளிகளை கொண்டாடும் கலகலப்பான நிகழ்ச்சி. இந்த வெட்டி பந்தா வச்சு நாக்கதான் வைக்க முடியாது. காலை 10 மணிக்கு போட்டி. அந்த ஒரு விஷயம் அம்மா மாதிரி ஒரு மாமியார் ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தை. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? பகல் 12:30க்கு தேரி. இதாருப்பா, நீ எனக்கு கண்ணு மாதிரி, அவர் எனக்கு கை மாதிரி. பாருதா, எதுக்குடா இம்புட்டு செலவு பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நம்பி வரவனுக்கு ஒரு முறையும் இருக்கக்கூடாதுங்கிற. கவியும் பேர் உங்கள் சஞ்சீவியில் காண தவறாதீர்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தங்கமயில் ஜுவல்லரியின் அக்ஷய திருதியை தள்ளுபடி. ஜெம்ஸ் கோல்ட் மரச்சக்கு கடலை எண்ணெய் மேல இருக்கிற மெஷரிங் கப்புல கலெக்ட் ஆகிற ஆயிலே போதும்னு உங்க ஒருவேளை சமையலுக்கு. ஜெம்ஸ் கோல்ட் மரச்செக்கு கடலெண்ணெய். புதிய சந்திரிகாவில் இருக்கும் வேம்பு மற்றும் தேங்காய் எண்ணெயின் டபுள் ஆயுதம் உங்கள் சருமத்திற்கு தரும் பாதுகாப்பு மற்றும் பொலிவில் டபுள் பெனிஃபிட். ஏன்மா சந்திரிகா டபுள் ஆயுர்வேதாவின் और டபுள் क्या பெனிஃபிட்ஸ். जब हम क्या கிளியரான பொலிவான ஸ்கின் வெறும் 10 ரூபாயில். நம்பர் 7 கிட்ட லேஸ் கூட வேற ஒரு சிப்ஸ் பாக்கெட் காட்டினப்ப இவனுக்கும் தெரியாது லேஸ் பாக்கெட்ல மத்ததை விட அதிக சிப்ஸ் இருக்கு. சோ லூஸ் யாரு? கோத்ரேஜ் ஃபேப் லிக்விட் துணிகளை சுத்தமா பிரைட்டா வைக்கும். மனத்தை கப்பு வச்சுட்டேன். 99 ரூபாய். மற்ற ஆர்டினரி மேட்ரிமோனியாக மறந்துருக்கேன். தமிழ்ச்சாதிகளுக்கும் மட்டும் நான் 30 டீல் மணி பேக்கேன் only on tamilchadi.com. இப்போது ஃப்ரீயா ரெஜிஸ்டர். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபுல் பலன். அட கோல்கேட் புதிய ஃப்ரெஷ் டேஸ்ட். கோல்கேட் ஸ்ட்ராங் டீ இப்போது ஃப்ரெஷ் பலனும். நீங்களும் ஹேர் கலர் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இது ஒருத்தர் பண்ற வேலை இல்லையேன்னு தோணுதா? ஒருவேளை கலர் பண்ண ரொம்ப டைம் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல ஹேர் டேமேஜ் பத்தி கவலையா? நான் தெரியும். இன்ட்ரோடியூசிங் செம்பருத்தி மற்றும் நெல்லிக்காய் அடங்கிய இண்டிகா ஈஸி ஷாம்பு ஹேர் கலர். ஷாம்பு மாதிரி பயன்படுத்தினா வெறும் 10 நிமிஷத்துல கார்ஜியஸ்லி கலர் ஹேர் ரெடி. தி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈஸி. Britannia winking Celtic shakes and tea refreshing flavors. Take it up, take it out. நான் பழசு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா டாடா எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். பாய்.